தினமும் 2 மடங்காக வளரும் ஒரு தாவரம் 30 நாட்களில் ஒரு ஏரியை மூடினால் 2 தாவரம் சேர்ந்து அந்த ஏரியை மூட எவ்வளவு காலம் ஆகும்? ஒரு தாவரம் மூடுவதற்கு 30 நாட்கள் ஆகுது அப்படின்னா 2 தாவரம் சேர்த்துனா 15 நாள் ஆகிடும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம 15 ஆன்சர் போட்டிருப்போம். ஆனால் 15 ஆன்சர் இல்லை. அது எப்படின்னு நம்ம பார்க்கலாம். இந்த சம் எப்படி போடலாம் அப்படின்னு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த ரவுண்டு தான் இப்போ வந்து அந்த குளம் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். இந்த குளம் முழுக்க ஃபில் ஆகிறதுக்கு நம்மளுக்கு 30 நாள் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த ஒரு நாளும் 2 டைம் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுது தாவரம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? அப்போது இந்த முழு வட்டத்தை வந்து நம்ம பாதியாக எடுக்கிறோம். ஏன்னா இந்த பாதியை வந்து அடுத்த நாள், அதாவது 29வது நாள் இந்த பாதி வந்து ஃபில் ஆயிருக்கு. இந்த வட்டத்தில் பாதி ஃபில் ஆகிறதுக்கு 29 நாள் எடுத்துக்கிச்சுன்னா அதுக்கு அடுத்த நாள் × 2 போட்டிங்கன்னா அதே பாதி வட்டம் தான் நமக்கு வந்து உருவாகும் இல்லையா? அதுதான். ஸோ 29th டேல இந்த பாதி வட்டம் வரைக்கும் உருவாயிடுச்சு. அடுத்த 30th டேல இந்த பாதி வட்டம் 2 மடங்கு, இந்த பாதி வட்டம் 2 மடங்கு ஆகி 30வது நாளில் ஒரு ரவுண்டாக மாறிடுச்சு. இந்த ஒரு தாவரம் உருவாகிறதுக்கு வந்து 30 நாள் ஆகிருக்குன்னு சொல்றாங்க. அப்போ 2 தாவரம் உருவாக எத்தனை நாள் ஆகும்? 29 நாள் தான் ஆகும். எதனால 29 ஆன்சர்னா, ஒரு தாவரம் வந்து 29 நாள் பாதி வட்டத்தை வந்து உருவாக்கிடுச்சு. அடுத்த தாவரம் 29 நாள் என்ன பண்ணிடும்? இன்னொரு பாதியை உருவாக்கிடும். அதனால 2 பாதியும் சேர்ந்து